ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. மொத்தமா பைத்தியமாயிட்டான். முதல்ல அவன் இங்க அனுப்பணும். செல்லம், அது மல்ல குரங்கு. நான் போறேன். ஹரிஷ், மேட்ச் பார்க்குறியா? ம் ம் கொஞ்சம் நேம் பார்த்தா நல்லா இருக்கும். என்னது? ஆ இல்லை, புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். டிப்ஸ். எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வாயே. ம் அப்புறம் அப்புறம் ப்ளீஸ் டீ போடி. அடி போடி. எப்ப கிளம்பலான் இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன் ஹரிஷ், எப்ப கிளம்பலான் இருக்க? என்ன? எப்படா போற? நான் ஏன் எங்கேருந்து போகணும்? எனக்கு நீங்க இருக்கிறது பிடிக்கல. ஓ உனக்கு பிடிக்கலாம் என்னால் போக முடியாது. வேணா நீ இங்கேருந்து போய்க்கோ. டேய், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா எப்படா உன்னால இங்க இருக்க முடியுது? அப்படிதான் நடந்துச்சு. பழசெல்லாம் பத்தி பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பழசா? ஓ அப்போ நீ எதையும் மறக்கலையா? உனக்கு இப்போ பிரச்சனை நான் இங்கே இருக்கிறதா இல்லை நான் இங்கே இருக்கிறதால உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும் நினச்சி பயப்படுறியா? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. ஹே போய் தானே சொல்கிற. உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வருது தானே? எனக்கெல்லாம் ஒன்றும் உன் மேல ஃபீலிங்ஸ் வரல. நீ இங்க ஏரியால எங்கேயாவது போ, எனக்கு என்ன? ஒருவேளை நீ இங்க இருக்கிறதுக்கான காரணம் திரும்ப என்ன கரெக்ட் பண்ணிடலாம் நினைக்கிறியா? எம்மா தாயே, ஒரு தடவை பட்டதே போதும். திரும்பலாம் அழ என் கண்ணில் தண்ணி இல்லை. நீ ஆளை விடுமா தாயே, நான் வரேன். இந்தா. தேங்க்யூ. நிக்கிலா, சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி. என்ன ஹெல்ப்பு? ஹரிஷை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாடி? தேவையில்லாம பேசாத. அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லு. அவன் வேணாண்டி, வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து பேசிக்கலாம்டி. ஹெல்ப் பண்ணுடி. உனக்கு அவனை எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா. அதான் 2 வருஷமா தெரியும்ல, அப்புறம் என்ன? 2 வருஷமா நானும் பார்த்து சிரிக்கிறேன். ஆனா அவன் மடங்கவே மாட்டேங்கிறான். அப்போ 2 வருஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியா? பேசுனியா? இப்ப கூட பேசிட்டு இருந்தனே. இந்த மாதிரி இல்லடி, அவனை பிடிச்சிருக்குன்றத பத்தி ஏதாவது பேசிருக்கியா? அப்படி எதுவும் பேசல. 2 வருஷமா அவனை வெறும்னா பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. அப்படி இருந்தா எப்படி அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்? அப்ப எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நீயே சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன், அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். தேவையில்லாம பேசாதடி. அவனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு மட்டும் நீ நல்ல ஐடியாவா யோசிச்சு வை. நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன், சரியா? ஹரிஷ், இவங்க 2 பேரை பத்தியும் நமக்கு தெரியும். யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னே தெரியலையே. ஆண்டவா, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துறியா?